அளவுக்கு மீறிய சம்பாத்தியம், மன நிம்மதி குறைவு. எனவே மன நிம்மதியை நோக்கி பயணப்படுவதற்காக இந்த மாதிரியான சாமியார்களை நோக்கி ஓடுகின்றார்கள். இந்த நாட்டிலே மதங்களின் பெயரால், சமயங்களின் பெயரால் பல அநீதிகள், அக்கிரமங்கள் கட்டவிழ்த்துப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் வீண் வம்பு என்று பல நிலைகளில் தட்டி கிழிப்பதனால்தான் தவறு செய்பவர்கள் துணிந்து செய்கின்றார்கள். தவறு எங்கு நடந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். அது ஜக்கி வாசுதேவாக இருந்தாலும் சரி, நித்யானந்தவாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் என்பது அற்புதமான மருந்து. தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிறுவனங்கள் மக்களை தங்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக பணம், பொருட்களை கொடுத்து மதமாற்றுகின்ற முயற்சி எல்லாம் நடைபெறுகின்றன. சமூகம் சாக்கடையாக இருக்கிறது சொன்னால் அதை சாக்கடையாக்கிய குற்றம் யாருடையது? வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குக்கு மீடியாவின் அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சி. நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காரைக்குடி பழ பாஸ்கரன் சிவாச்சாரியார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. தற்போது பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண்கள் அவருக்கு வரக்கூடிய அந்த பெண்கள் சன்னியாசியா மாத்திடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்னுடைய மகளை ஒரு அறையில அடைத்து துன்புறுத்துறாங்க, அவங்கள துறவியா மாத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. நீதிமன்றங்கள வழக்கும் தொடர்ந்திருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மதங்கள் அல்லது நம்முடைய சமயங்கள் வழிபாட்டு நெறியாக, வழிபாட்டு மரபாக இருந்தவரை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. இன்றைக்கு அது நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது. கார்ப்பரேட் மயம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றிலும் இன்றைக்கு வணிக நிர்வாகம் புகுந்து விட்டது. இன்றைக்கு கட யோகா என்பதாக இருக்கட்டும், இல்லை இன்ன பிற யோகாக்களாக இருக்கட்டும், எல்லாம் பணம் என்ற ஒன்றை நோக்கி குறியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அடிப்படையிலே பெற்றோர்கள் மீதும் நிறைய தவறுகள் இருக்கின்றன. சமூகத்தில் தங்கள் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், படிக்கிற போது என்னவாக இருக்கிறார்கள், தொழில்நுட்பத்தை இவர்களை பழக்கிவிட்டு குழந்தைகள் மீது தவறு சொல்வது ஏற்புடையதல்ல. பெற்றோர்களைத்தான் முதலில் கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளை ஆரம்ப நிலையிலிருந்து கண்காணித்து வளர்த்து வர வேண்டிய பெரும் பொறுப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அதான் அந்த பெண்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை அவமரியாதை பண்ணாங்க, அதனாலதான் அந்த ஆசிரமத்துக்கே போனேன் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை தான் முழுமையாக நான் முடித்து விடுகிறேன். இன்றைய பணிச்சூழலும் ஒரு காரணமாக இருக்கிறது. பணிச்சூழல், அளவு கடந்த வேகமான ஓட்டம், அளவுக்கு மீறிய சம்பாத்தியம், மன நிம்மதி குறைவு. எனவே மன நிம்மதியை நோக்கி பயணப்படுவதற்காக இந்த மாதிரியான சாமியார்களை நோக்கி ஓடுகின்றார்கள். போகின்ற இடத்திலே அவர்களுக்கான பாதை சரியான பாதையாக இருக்கிறதா என்பது கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது. எல்லா இடங்களும் எல்லா நேரத்திலும் சரியாக இருக்கும் என்று நாம் எதையும் சொல்ல முடியாது. வெள்ளப்பானைக்குள் விரலை விட்டவன் விரலை சூப்பாமலா இருப்பான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆக குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லளவு மாற்று கருத்தும் இல்லை. ஈசா நிர்வாகம் கூட நாங்கள் எந்த விதமான குற்ற பின்னணியும் செய்யவில்லை என்று அவர்கள் தரப்பு வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கின்றார்கள். நீதித்துறை தான் சரியான தீர்ப்பை கண்டுபிடித்து வழங்க வேண்டும். இது மட்டுமில்லாமல் பல குற்றச்சாட்டுகள் ஈசா மீது வைக்கப்பட்டிருக்கின்றது. யானை செல்லக்கூடிய பாதையை அடைத்து வைத்தது, அந்த ஆதியோகி என்ற பெயரில் மிகப்பெரிய சிலையை எழுப்பியது, முன் அனுமதி பெறாமல் அந்த மாவட்ட அல்லது அந்த நிர்வாகத்தினுடைய முறையான கட்டிட வடிவமைப்பு அனுமதி பெறாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சமூகத்தில் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் சரி செய்து எங்கே குற்றம் நடந்திருக்கிறது, எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பாக தண்டிக்கப்படுவார்கள், இறைவன் சன்னிதானத்தின் முன்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எல்லளவும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இளைஞர்களுடைய பாதை திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. அவர்களை வழிப்படுத்த வேண்டிய, நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆரம்ப நிலையிலே அவர்களை கண்டறிந்து என் பிள்ளை என்ன செய்கிறான், போன கையில் கொடுத்துட்டு அலைபேசி அவன் கையில் கொடுத்து விட்டு இன்றைக்கு பல பெற்றோர்கள் பல வேலைகளை பார்த்து விடுகின்றார்கள். நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் பதிவு பார்க்கிறேன், தன் தாய் தன்னிடம் செல்போன் அலைபேசி தர மறுத்த காரணத்திற்காக ஒரு குழந்தை இந்த கிரிக்கெட் விளையாடுகின்ற மட்டை
மட்டை பந்தினால் ஓங்கி தலையிலே அடிக்கிறான். குழந்தைகளின் மனநிலை என்னவாக மாறி போய்விட்டது. தன் தாய் அலைபேசியை கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த குழந்தை ஒரு மட்டையால் தாக்குகிறது என்று சொன்னால் அந்த மனதிலே எவ்வளவு தூரம் வன்மம் பதிந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நாமும் காரணம், சமுதாயமும் காரணம், பெற்றோர்களும் காரணம். ஆரம்ப நிலையிலே இருந்து கண்டிக்க வேண்டியவர்களை கண்டித்து, தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்திருந்தால் சமுதாயத்தின் மீது குற்றம் சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்காது, தம் பிள்ளைகள் மீது குற்றம் சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்காது. பொறுப்பு நம்முடையது. ஒவ்வொரு பெற்றோரும் தம் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். பல நிலைகளில் பெற்றோர்களே பல தவறுகளுக்கு முன்மாதிரியாக இருந்து விடுகின்றார்கள். யோகக்கலையை குற்றம் சொல்ல முடியாது. பலவிதமான யோகக்கலைகள் இருக்கின்றன. மன அமைதிக்காக நிம்மதிக்காக போகிறார்கள். போகின்ற இடங்களில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று தவறு என்று தெரிந்தால் ஒதுங்கி வர வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மை சேர்ந்தது. எனவே பெண்களையும் குற்றம் சொல்ல முடியாது, பெற்றோர்களையும் குற்றம் சொல்ல முடியாது. தவறு எங்கு நடந்திருக்கிறது என்பதை நீதித்துறை முடிவு செய்யும். எனவே பார்வையாளராக இருந்து நாம் பார்வைகளை செய்வோம். இன்னும் இந்த நாட்டிலே மதங்களின் பெயரால், சமயங்களின் பெயரால் பல அநீதிகள், அக்கிரமங்கள் கட்டவிழ்த்துப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் வீண் வம்பு என்று பல நிலைகளில் தட்டி கழிப்பதனால்தான் தவறு செய்பவர்கள் துணிந்து செய்கின்றார்கள். பாப்பாத்தியமா மாடு வந்துருச்சு, பிடிச்சி கட்டினா கட்டு, கட்டாட்டினா போ அப்படி என்று கிராமத்தில் பழமொழி இருக்கிறது. அடுத்தவன் வீட்டில் எரிகின்ற நெருப்பு தன் வீட்டில் பற்றாதவரை ஒருத்தருக்கும் கவலை இல்லை. அடுத்தவன் வீட்டில் குழந்தை தானே பாதிக்கப்பட்டிருக்கிறது, நாம் பொறுப்பற்று விலகி சென்றால் அந்த தீ நமது வீட்டில் பற்றுகின்ற போதுதான் நமக்கும் சுடும். எனவே தவறு எங்கு நடந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். அது ஜக்கி வாசுதேவாக இருந்தாலும் சரி, நித்யானந்தவாக இருந்தாலும் சரி. ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமான மருந்து. அதை மருந்தாக பயன்படுத்த வேண்டும். அது போதை மருந்தாக மாறிவிடக்கூடாது என்பது அடியவனுடைய விருப்பம். யோகா தியானம் என்பது வேறா, ஆன்மீகம் என்பது வேறா, இல்லது இரண்டுமே ஒன்றுதானா? இந்த கேள்வி மக்களிடையே இருக்கு. யோகம் என்றது இணைத்தல் என்ற ஒரு பொருள். இறைவனோடு நம்மை இணைப்பது. அதாவது தத்துவார்த்த ரீதியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மாவோடு பரமாத்மா இணைவது என்று யோகம் என்று சொல்லுகிறார். ஜீவக்கலை என்பது வேறு. தியானம் என்பது தன்னைத்தானே பக்குவப்படுத்துவது, தன்னுடைய எண்ண அலைகளை, எண்ண வழிகளை ஒழுங்குபடுத்துவது. ஒழுங்கற்ற எண்ண அலைகளை ஒரே நேர்கோட்டுக்குள் கொண்டு வந்து மனம், எண்ணம், செயல், காயம், வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் நேர்கோட்டில் கொண்டு வருவது தியானம். எனவே தியானம், யோகம் எல்லாம் பல்வேறு படிநிலைகள். இறைவனை அடைவதற்கான ஒவ்வொரு படிநிலைகள், ஒன்றிலிருந்து அடுத்த படிநிலையிலாக நாம் முன்னேற வேண்டும். எனவே நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னை சுற்றிலும் குப்பையாக கிடக்கிறது, அங்கே குப்பையாக கிடக்கிறது, எங்கே குப்பையாக கிடக்கிறது என்று எல்லோரும் கேள்வி கேட்டுவிட்டே போனால் யார் இறங்கி சுத்தம் செய்வது? சமூகம் சாக்கடையாக இருக்கிறது சொன்னால் அதை சாக்கடையாக்கிய குற்றம் யாருடையது? சுத்தப்படுத்த வேண்டிய பெரும்பொறுப்பு நம்மை சேர்ந்தது. பெரும் வெள்ளம் வருகிறது, சாக்கடையில் பாட்டில்கள் அடித்து கொண்டு போகின்றன, அடைப்பு ஏற்படுகின்றது. சாக்கடை வீட்டுக்குள் புகுந்து விட்ட பிறகு ஐயோ வீட்டிற்கு சாக்கடை புகுந்து விட்டதே, சாக்கடை புகுந்து விட்டதே என்று கத்துவதால் பயனில்லை. சாக்கடையில் பாட்டில்களை போன்ற குற்றம் யாருடையது? குற்றத்திற்கு நாம் தான் பொறுப்பாளியாக வேண்டும். நாம் செய்த தவறை நாம் தான் சரி செய்ய வேண்டும். உப்பை நாம் தின்றால் தண்ணீரை நாம் தான் குடிக்க வேண்டும். எனவே மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதில் எந்த விதத்தில் நியாயமில்லை. சமூகத்தை சரி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. எல்லா மத நிறுவனங்களுக்கும், மத நிறுவனங்கள் என்பதை விட சமய நிறுவனங்களுக்கும் இருக்கிறது. சமய நிர்வாகிகள் அதை பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, காணொளியின் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்து மதத்துல ஆன்மீகம் என்ற அந்த ஒன்றை வைத்து பல சாமியார்கள் வணிக வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. அதனாலதான் இந்து மதம் மாற்றம் மற்ற மதத்துக்கு மாறுறாங்களா, மத மாற்றம் இதனால்தான் ஏற்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாருடைய மத்தியிலே எழுந்திருக்கு. மதமாற்ற பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்லது பன்னெடுங்காலமாக நடைபெற்றிருக்கிறது. இல்ல, இப்போது அது தற்போது அதிகரித்து வந்திருக்கிறது அல்லவா? அதாவது மக்களினுடைய எதிர்பார்ப்பு பொய்யாகின்ற போது அங்கு கிடைக்குமா, இங்கு கிடைக்குமா என்று மக்கள் தடுமாறுகின்றார்கள். தாங்கள் எதிர்பார்த்து போன ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் மக்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் பொறுமை, நிதானம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் பொறுமை இல்லை. இயந்திரத்தை விட மனதை வேகமாக இயக்க பழகிவிட்டோம்.
இயந்திரத்தை விட மனதை அதிவேகமாக இயக்க பழகிவிட்டோம். ஒரு காலத்தில் மனோவேகம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு மனோவேகம், இயந்திர வேகம், ஒளியினுடைய வேகம் எல்லாவற்றையும் தாண்டி தங்கள் எதிர்பார்ப்புகள் பொய்யாகிற போது மக்கள் ஏமாற்றம் அடைகின்றார்கள். எனவே தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிறுவனங்கள் மக்களை தங்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக பணம், பொருட்களை கொடுத்து மதமாற்றுகின்ற முயற்சி எல்லாம் நடைபெறுகின்றன. ஆனால் மக்கள், அதாவது ஒரு பாதிரியார் சொன்னதைப் போல, அந்த சிறையிலிருந்து விடுபட்டு இந்த சிறையில் அடைபடுவதைப் போல எல்லாம் சிறை ஒன்றுதான். ஆன்ம சிறை, ஆன்ம விடுதலை எங்கு கிடைக்கும் என்பதை அறிந்து மக்கள் செயல்பட வேண்டும். மக்கள் இன்னும் பக்குவப்படுவார்கள், பழக்கத்துக்கு வருவார்கள். மதம் மாற்ற அவ்வளவு சீக்கிரம் யாரும் மதம் மாறிட மாட்டாங்க. பொன்னை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ யாரும் மாற்ற முடியாது. எனவே அடிப்படையில் ஒரு குழந்தை என்ன உணர்வில் முகிழ்த்து எழுகிறதோ அந்த உணர்வு தான் கடைசி வரை நிலைத்து நிற்கும். ஏன்னா இடையிலே மாற்றுவது என்பதெல்லாம் அரிதினும் அரிதான ஒன்று தான். எனவே ஒரு குழந்தை பிறந்தவுடன் என்ன சூழலுக்கு பழக்கப்படுகிறதோ அந்த பழக்கச் சூழலான் ஆயுள் இறுதி வரைக்கும் இருக்கும். எனவே தன்னுடைய சுற்றுச்சூழல், தான் வளர்ந்த விதம், தான் பார்த்த பார்வைகள், தான் படித்த புத்தகங்கள், என்ன செயல்பாடுகள் எல்லாவும் தான் ஒரு நிகழ்வுகள் மாறுவதற்கான, மாற்றப்படுவதற்கான காரணம். நீங்கள் நினைத்தாலோ நான் நினைத்தாலோ ஒருவரை மாற்றிவிட முடியாது. அவர்கள் மனதில், மன எண்ணத்தில், ஆழ் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலே ஒழிய யாரும் மாற மாட்டார்கள். எனவே மக்களின் மீது குறை சொல்வதில் தவறு, மக்கள் மீது குறை சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போது மத ரீதியாக சில மதங்களில், நான் பொதுவா சொல்றேன், அந்தந்த மதத்தை சார்ந்த இடங்கள்ல வந்து ஹிப்னாட்டிசம் வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அது உண்மைதானா ஐயா? அதாவது மயக்குகின்ற நிலை என்பது எல்லா நிலைகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் இருந்திருக்கு. அதுக்கு வந்து இந்த நோக்கு வர்ம கலை என்று நம்மளுடைய தமிழகத்துல பாரம்பரிய ஒரு கலைகள் இருந்திருக்கின்றது. பார்த்தீங்கன்னா பழைய முறைகளில் வந்து சாம, தான, தண்ட, பேத முறைகள் என்று ஒருவனை வசியப்படுத்துவதற்கு, வகைப்படுத்துவதற்கு அரசர்கள் பயன்படுத்திய முறை தான் சாம, தான, தண்ட, பேதம் என்பார்கள். அதனுடைய இன்றைக்கு நவீன வடிவங்கள், இன்றைக்கு பெயர்கள் வேணால் வித்தியாசம் ஆங்கில பெயர்களாக, லத்தீன் பெயர்களாக, கிரீக்க பெயர்களாக வைத்துக் கொள்ளலாம். தன்மை ஒன்றுதான். மன்னராட்சி காலத்தில் நடந்ததும் இன்றைக்கு நடைபெறுகின்றது. எனவே அன்றைக்கு இருந்ததனுடைய பெயர்கள் மாறி இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஹிப்னாட்டிசம் என்கிறீர்கள், பார்வையால் வசியப்படுத்துவது, எண்ணத்தால் வசியப்படுத்துவது, எல்லாம் இந்த கலைகள் இருந்தன, அழிந்து கொண்டு வருகின்றன. அதை நல்ல நோக்கத்திற்கு பயன்படுத்தினால் நல்லது விளையும், தீய நோக்கத்திற்கு பயன்படுத்தினால் தீமை விளையும். அழகாக சொன்னீங்க ஐயா. நீ எதை விதைக்கிறாயோ அதுவே உனக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றி அம்மா.